ஸோ பொய்யை விட பாதி உண்மை எவ்வளவோ தேவலாம். சோசியல் மீடியாவை தவிர்க்கவே முடியாது. சோசியல் மீடியா இன்னமும் ஆழமான பங்களிப்பை செய்யத்தான் போகிறது, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தத்தான் போகிறது. நாளைக்கு அரசியல்வாதிகள், அவர் நண்பர் கேட்டார்ல சோசியல் மீடியா மேனிஃபெஸ்டோ அப்படின்னு, சோசியல் மீடியாவில் தான் நீங்கள் பேச்சே இருக்க போது. நீங்கள் வந்து தெருவா பிரச்சாரம் பண்ணுறது குறைய போது. எவ்வளோ தான் காசு கொடுத்து கூட்டு வருது, ஒவ்வொருத்தரும் லாரியில் கூட்டு வரக்குள்ள உயிர் போயிருது. அவனுக்கு காசை கொடுத்து பிரியாணியை கொடுத்து சரக்கை கொடுத்து அவனை கூட்டு வந்து திருப்பி போகிறக்குள்ள வழியில் அவனை அச்சத்து போயிட்டானா அதுக்கு வரப்பு இரங்கல் தெரிவிச்சு ஒரே நம்மளே காசு கொடுத்து நம்மளே இரங்கல் தெரிவி ரொம்ப நஷ்டமான விஷயமா இருக்கு. அதனால இப்போ ஃபியூச்சரில் பார்த்துட்டு இருங்க, எல்லா அரசியலும் எங்கள் அண்ணன் செல்வராஜ் உட்பட எல்லா அரசியல்வாதிகளுமே இனிமேல் சோசியல் மீடியாவில் வர போகிறாங்க. அவங்க வந்து எல்லாருமே சோசியல் மீடியாவில் பிரச்சாரம் பண்ண போறாங்க. அவங்களுடைய ஓன் வாய்ஸ்ல வந்து பார்க்க போறோம். அது வந்து கிராஃபிக் ஏதாவது பண்ணிருக்காங்க மட்டும் அப்புறம் தான் வெரிஃபை பண்ணணும். அதுக்கு அவ்வளோ. ஸோ இது கரெக்டாக சோசியல் மீடியாவுடைய பங்களிப்பு யாரும் தவிர்க்கவே முடியாது. சோசியல் மீடியா வளர்த்தான் போகிறது. சோசியல் மீடியா இன்னமும் ஒரு அசுர வளர்ச்சி அடைய போகிறது. இன்னும் பெரிய அளவில் வளர போது. ஒவ்வொரு தனிநபர் ஒரு சேனல் அணிக்க போறோம். அதுக்கு வந்து எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வர போறாங்க ஒவ்வொரு தனிநபரும் பார்க்க போறோம். அது வந்து இது எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணத்தான் போறோம். அது ரெஸ்பான்சிபிளா இருக்குதா அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டியதான் தேவை. இப்போ சோசியல் மீடியாவை நீங்க தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது. அதை முறைப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கம் எடுக்கணும், நீதிமன்றங்கள் எடுக்கணும், நாம் எடுக்கணும். எல்லா லஞ்சம், எல்லா ஊழல், எல்லா முறைகேடுக்கான ஆணிவேர் பொறுமையற்ற தன்மை. நண்பர்களே, பொறுமையற்ற தன்மை. ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு 10 நாள்லாம் முடியாது, 10 நிமிஷத்துல வேணும். எவ்வளவு காசு கொடுப்பேன்னு கேட்கிறோம். லஞ்சத்தை நாம் உருவாக்குறோம். 10 நாள் ஆகுமா? 10 நாள் பொறுமையா இருக்கு. ஒரு ஆர்டி ஆக்ட் ஒரு தகவல் கேட்டா தரமாட்டான், தர முடியாதுன்னு அங்க போய் இங்க போமா அப்பீல் போ டெல்லி வரைக்கும் போட்டும். பொறுமையா இருந்தா கிடைக்கும். அப்ப லஞ்சம் ஒழியும். நம்முடைய அவசரம் தான் அவருடைய வருமானம். நம்முடைய அவசரம் தான் அத்தனை பொய்மைக்கு காரணம், அத்தனை முறைகேட்டு காரணம். நான் அவசரப்படல, லெட் இட் கம், அது வரட்டும், நான் பார்க்கிறேன். அந்த பொறுமை நம்மகிட்ட இருந்தா இங்க பேராது நம்ம முடிவு பண்ணிடுவோம். நான் வந்து இறைவனோட கர்னல் இஃப் எவ்ரிதிங் கோஸ் ரைட் 3 திரையிலுமே இருக்கலாம்னு நினைச்சிருக்கிறேன். வெள்ளித்திரை, சின்னத்திரை, குட்டித்திரை. இப்படி உசுபேத்தி எவ்வளவு எப்படி. ஸோ சோசியல் மீடியாவில் சும்மா ஜாலியாக ட்ரை பண்ணிருந்தேன். நான் வேலையை விட்டது 10ஆம் தேதி. ஒரு 13ஆம் தேதியிலேருந்து சும்மா வந்து என்னை பற்றி போட்டாங்க, பாண்டி அங்கே போகிறார். அப்போ வந்து நான் விலகினது உண்மைதான்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அதை நான் போடுறதுக்கு முன்னாடியே ஏன்ட்ட இந்த படம் எடுக்கும்போது திருட்டு விசிட்டு பாருங்க. நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி பிகின் வுட்ஸ் வந்து இந்தியா நிறைய பேர் போட்டாங்க. அவங்க அள்ளிட்டாங்க லைக் போகிறான். ஐயோ நம்ம லைக் போகிறோம் அங்கே போயிடுச்சு, நம்ம வியூவர் அங்கே போயிடுச்சுன்னு பார்த்து பார்த்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ போட்ட போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 82,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க இந்த 30 நாளில். எனக்கு ஒரு பெரிய வியப்பு ஏற்படுத்துது. ஓஹோ, இதில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஃபாலோஅப் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி சின்ன திரையில் நான் கிட்டத்தட்ட எல்லா டிவிலையுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க, நானும் பேசிகிட்டு இருக்கிறேன். அதுக்கிடையில் அண்ணன் அஜித்தோட வந்து ஒரு படம் பண்ணுறேன். பிப்ரவரி லாஸ்ட்டில் மார்ச்சில் வந்து ஷூட் இருக்கும்னு இருக்காங்க. ஸோ அந்த ஷூட் முடிகிற வரைக்கும் எனக்கு டைம் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ அதுலேருந்து அதுக்குள்ளே எனக்கு வந்து அந்த இரும்பு கம்பிகள் விளம்பரத்துலாம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டிஎம்டி கம்பிகள் இருக்குது வரீங்களான்னு கூட. உண்மையிலே இந்த படம் நடிக்க போகிறேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு நியூஸ் வந்துச்சு. அது கன்ஃபார்ம் நியூஸ் நானும் சொல்லிட்டேன். உடனே வந்து சார் சூப்பர் ஸ்டார் இரும்பு கம்பிகள் நேரம் வரீங்க, நீங்கள் தான் சார் ஸ்டார் அப்படி இரும்பு கம்பிகள் டாய் அந்த மாதிரி. ஸோ வந்து வெள்ளித்திரையில் என்ன மாதிரி வாய்ப்பு எங்கள் டேரக்டர் சொன்னார், நீ கொஞ்சம் அமைதியாக வாயை மூடிட்டு நீ போராட முறை பேசிட்டு இருக்காத, உனக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் வரும் பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே என்ன வாய்ப்புகள் திறந்து கிடக்குன்னு எனக்கு தெரியல. நான் வந்து எதையும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்குறேன், வா அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இறைவன் கருணையில் வந்தது. அதை நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கிறேன். ஸோ வெள்ளித்திரை, சின்னத்திரை, குட்டித்திரை 3 ட்ரை பண்ண போகிறேன் உங்களுடைய நண்பரோட. தேங்க்யூ.